ஓகே ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இங்கே இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வியர்ட் ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம் அண்ட் மேக்கிங்கும் பண்ண போகிறோம். என்னன்னா இன்னைக்கு அம்மாட்ட சொல்லிட்டு இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருங்க. காலிஃப்ளவர், தர்பூசணி, தக்காளி, பீட்ரூட்டு, கேரட் இதெல்லாம் வச்சு பொரியல் தான் பண்ணுவாங்க. நாங்கள் இன்னைக்கு வந்து வித்தியாசமா பஜ்ஜி பண்ணலான்றோம். இதை வச்சு எப்படி பொரியல் பண்ண முடியும்? இதை வச்சு ஜூஸ் டைம் பண்ண முடியும். அதை வச்சு நீ தான் பண்ண போற. இது தர்பூசணி தானே, இல்லை வேற காயா? தர்பூசணி தான், கருப்பு தர்பூசணி. இதை வச்சு நம்ம ஜூஸ் தான் பண்ண முடியும். அதுதான். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சரி, இதை வச்சு பொரியல் பண்ணலாம். வாய்ப்பில்லை ராஜா. ஒரு ஆப்ஷன். இதுல வந்து யாருமே அதிகமா சாப்பிட்டுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றதா ஒரு ஐடியா தான். போக போக இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, ஓகே. தக்காளிலையும் நம்ம பஜ்ஜி போடலாமா? யார் சாமி? எல்லாத்தையும் போட்டு 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 எடுத்து சாப்பிட வேண்டியதான். சரி, அப்ப நம்ம செஞ்சு பார்த்துட்டு, நாங்களும் முதல்ல இதை ட்ரை பண்ணது இல்லை, இப்பதான் இவன் சொல்லி இருக்கிறான். அதை இப்ப நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன டேஸ்ட்ங்கறத வீடியோ லாஸ்ட்ல என்னங்கறது நாங்க சொல்றோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சாப்பிடாத, நல்லா டேஸ்டா இரு. இதை எடுத்துட்டு வர மூடி இதை கட் பண்ணி வை. ஏன் வர மாட்டேங்குது? இந்த மூடியா அந்த அளவுதான் இருக்கும் போல. நல்ல தெளிவா ரெண்டு ஒரே அளவா இருக்கு. பீஸா மாதிரி ஆக்கி விட்டுட்ட. சின்ன மூடி எல்லாம் ஒரே அளவா. நம்ம கிளாஸ வச்சு இப்படி எடுத்துடலாம். கிளாஸ் அதுல இப்படி இந்த ரவுண்ட் வச்சு. எனக்கு வேணாம், நீ சாப்பிட்டு. அதுல என்ன இருக்கு? ஒன்னு எடுத்தா போதும். தக்காளி, பீட்ரூட், கேரட் அதை எப்படியும் நான் பஜ்ஜி போட்டு காட்டிடுறேன். எல்லாத்தையுமே பஜ்ஜி போட்டு. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். எனக்கு தெரிஞ்சு எதுவுமே நல்லா இருக்கு. ஏன் இப்பவே ரிசல்ட் சொல்லிட்ட? ஆமா, பார்த்தா இது இப்படி தர்பூசணியில எப்படின்னா பஜ்ஜி போடுறது. ஏன் போட முடியாது? பஜ்ஜி போட முடியும், எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிட முடியாது, போடுறதுக்கு பார்க்கணும். என்ன அதையே ரெண்டா கட் பண்றியா? சரி, தண்ணி வந்து எண்ணெயில போட்டா வெடிக்கும்ல? வெடிக்காது. வெடிக்காது? வெடிக்க மாவு இருக்குல்ல. அதான் கேட்கலாம். தர்பூசணியில வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்கும். பார்க்கலாம், இப்பதானே போடுறோம். நம்ம ஏற்கனவே பஜ்ஜி போட்டு சாப்பிட்டோமா? இல்ல இல்ல. சரி சரி சரி. காலிஃபிளவர் சாப்பிட முடியாது. இல்ல இல்ல, காலிஃபிளவர் நம்மனால சாப்பிட முடியாது. மாடு வேணா சாப்பிடுவோம். எல்லாரும் பஜ்ஜி சாப்பிடுவாங்க. சட்னினா டேபிள்லாம் க்ளீன் ஆயிடும். அவ்வளவு தட்டு. ஓகே. கட் பண்ணிட்டு வந்தா முடிஞ்சது. நேரா இங்க வந்துட்டியா? ஆமா, இனி நம்ம பஜ்ஜி போட வேண்டியதான். சரி, இப்போ என்ன பண்ணணும் சொல்லு பாப்போம். நம்ம வந்து முதல்ல வந்து காலிஃபிளவர் போட்டு பார்ப்போம். அப்புறம் பீட்ரூட் போடுவோம், அப்புறம் கேரட் போடுவோம். லாஸ்ட்ல வந்து தர்பூசணி வாட்டர் மிலன் போட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். அப்ப உயிரோட இருந்தோம்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்ப்போம். இது டேய்
இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பஜ்ஜி மாவு கலந்து வச்சுட்டேன். இனி நான் அடுப்பு பத்த வச்சுட்டு பஜ்ஜி போடலாம் ஆரம்பிக்கிறேன். பாதி போடுவோம், பாதி வந்து லஞ்சுக்கு ஏதாவது எடுத்துக்கலாம் நம்ம சமையல். லஞ்சுக்கு எங்க போக மாட்டான்னு சொல்லி இப்படி வாங்க வச்சுட்டேன். ஆமா பாத்துக்கங்க மக்களே, நல்ல ஐடியா. ஆமா மறுபடி போடா கடைக்குன்னு சொன்னா போக மாட்டேன். அதுக்குதான் உனக்கு வாங்க போதே நேற்று சேர்த்து வாங்கடா. போன வீடியோ பாத்துருப்பீங்க, ஒரு டைம் போடுவேன், மறுபடியும் போன்னு சொல்லி வந்து 3 டைம் போக விட்டாங்க. அதுல 2 டைம் வீடியோ எடுக்கவே பார்த்துட்டேன், அந்த அளவுக்கு போக விட்டாங்க. மஞ்சள் தூள் இல்ல, காபி தூள், டீ தூள். இன்னும் பயங்கர திங்கிங்ல இருக்கவங்க நீ எப்படி வரப்போதோ நீ வேற சொல்ற. இருந்தா சாமிக்கு, இது இருந்தா பூமிக்கு, சாமிக்குன்னு வேற சொல்ற. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இத ட்ரை பண்றேன். நீ என்னன்னு தெரியல, பாப்போம். நீ திங்க் பண்ணத பார்த்தா இவன் ரொம்ப பேசுறானே, எனக்கு ஒரு பாயாசத்தை போட்டுறணுமோ அந்த மாதிரி வச்சிட்டு இருந்தேன். பாயாசம் இல்ல, பஜ்ஜி. பஜ்ஜி போட போறேன். பஜ்ஜியா? பாயாசம் இல்ல, பஜ்ஜி. நீ போடுவேன்னு தெரியும், பஜ்ஜியை கரெக்டா போட்டுட்டீங்கன்னா போதும் பையப்பா. ஏன்னா இதெல்லாம் வந்து சாப்பாட்டுல இருந்தா கூட தனியா எடுத்து வச்சு சாப்பிடுறாங்க. நீ பஜ்ஜி போட்டு தந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ? என்ன காஞ்சிச்சா? இங்க இருந்து பார்த்தே சொல்றேன். இல்ல ஸ்மெல் வந்துருச்சு. என்ன ஸ்மெல் உனக்கு வருது? இல்ல எந்த ஸ்மெல்லும் வரல எனக்கு. நம்ம இது போடுவோம் ஃபர்ஸ்ட். என்ன காஞ்சிருச்சான்னு பாப்போம். எப்படி பார்த்தா கைய உள்ள யார் சாமி எங்க இருந்து வந்திருக்கான் விட்டு பாக்குறேன். இல்ல விட்டு எங்க பாக்குறது? அதான் ஒரு ஊர்ல வடை சுடுறாங்க, தெரியுமா உனக்கு? எந்த ஊருன்னு சொல்லு. என்ன ஊருன்னு எனக்கு தெரியல, டிவில தான் பார்த்தேன். இல்ல வடைய வந்து கையிலேயே இப்படி இப்படி எடுத்து நல்லா சூடா இருக்கிற எண்ணெயில கைய வந்து உள்ள விட்டு அந்த வடையை எடுத்து சூடாவே குடுக்குறாரு எல்லாருக்கும். அது என்ன ஊருன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்ச வடை, ஆனா யூடியூப்ல பார்த்தேன். அது அதான் எங்களுக்கு தெரிஞ்ச வடை எல்லாம் சிக்கன் ஒரு காதல்ல ஆம வடை எடுத்து தருவாங்க. ஆமா ஆமா, அது யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து காலிஃபிளவர் முதல்ல போடும். எனக்கு தெரிஞ்சு காலிஃபிளவர் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காலிஃபிளவர் சில்லி சாப்பிட்டுருக்கோம்ல, டேஸ்ட் மட்டும் நல்லா இருக்கும். அதான் சொன்னேன், அதுக்கு ஃபெவிகால் போட்டினா ஃபெவிகால் போட்டா வாய் ஒட்டிக்கும். இது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் என்னைய திட்டாதீங்க. இப்ப பீட்ரூட் போடலாம். இதெல்லாம் இப்பதான் போடுறோம், எப்படி இருக்குன்னு தெரியல, பாப்போம். ஏன்னா பாக்குறவங்களுக்கு தெரியாது, சாப்பிட நம்மளுக்கு தான் தெரியும். என்ன ரியாக்ஷன் இருக்குன்றத நான் கண்டிப்பா காட்டுறேன். எல்லாமே பாருங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்ம. எல்லாம் ஒரு ஃபன் தான், இது ரெகுலரா ட்ரை பண்ண முடியாது. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அடுத்ததோ பிளான் பண்ணிட்டேன். நம்ம என்ன கேல் பஜ்ஜியா பூரா பஜ்ஜியா? ஓ மெரூன் கலரா ஒட்டிச்சா? நானும் அதை இருங்க பாப்போம். கடாயில ஒட்டிக்கிச்சுங்க பீட்ரூட். தெரியலையே, வந்துருச்சு மேல. கிட்ட போக முடியல, போன் சூடாயிடும், அதனால ஜூம் பண்ணி காட்டுறேன். ஆமா, போன் சூடாயிடும். எனக்குமே தெரியல, நீ போன் உள்ள கொண்டு போகவே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பீட்ரூட் உள்ள ஒட்டியது உங்களுக்கு தெரியல கடாயில. ஏன்னா அதுக்கா நீ கேமரா அது வச்சிருக்கோம். எனக்கு கேமரா பார்க்க வேண்டியதானே? கரெக்ட் தான். போடு வெந்திருச்சா வேகலையான்னு தெரியல. போட்டுருங்க. ஆமா, நீ வந்து பெரிய இது நான் போட்டதும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. இப்பதான் ட்ரை பண்ண போறோம். தெரிக்குதா என்னன்னு கூட தெரியாது. போட்டுட்டு 2 அடி போய் தள்ளி என்னன்னு தெரியல. தக்காளி எல்லாம் என்னன்னு இப்பதான் ஃபர்ஸ்ட். தக்காளி பஜ்ஜி போட்டு ஓடிடு. எங்க அங்க போய் நின்னுட்டு இருக்க? தெரியலையா, அது வெடிச்சிருவேன். இன்னும் பயமா இருக்கு. ஒரு வார்த்தையா சொன்னியாடே ஓடா. இருடா, எனக்கு பயமா இருக்கு. நானே இங்க ஜூம் பண்ணிக்கிறேன். அப்படியே வெந்துருமோ? பேசாம ஒண்ணு பண்ணு, அங்க இருந்து ஒரு குச்சியை கட்டி விட்டு அங்க போய் நின்னுடு. அது வலிக்கிட்டு வந்து போற மாதிரி போடு. போட்டேன், என்ன இருந்தாலும் தெரிச்சாலே பாத்து எனக்கு இந்த பேர் தெரிக்குது பேர். பி கேர்ஃபுல் மக்களே. தக்காளி கொஞ்சம் கைச்சலாம் போடும். தண்ணி சவுண்ட் கேக்குதா? அதுக்குதான் வச்சேன். ஆமா, இது உருளைக்கிழங்கு பத்தி மாதிரி வந்துச்சு. நல்லாதான் இருக்கும்.
வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து மக்களேன்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு அளவுக்கு நல்லாதான் வந்திருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் கூட பிரிஞ்சு போயிரும் மாவு, தக்காளியில ஒட்டாதுன்னு நினைச்சேன். ஆமா அதெல்லாம் வேற இருக்குல்ல. தக்காளியில வந்து அது ஒட்டாது, ஒவ்வொன்னு அதுல போய் நல்லா ஒட்டிக்கும். இப்ப எங்களுக்கு நிஜமாவே இதெல்லாம் நாங்க ட்ரை பண்ணதே கிடையாது. இப்பதான் முதல் ஃபர்ஸ்ட் ட்ரிப் நாங்க ட்ரை பண்றோம். இத பாருங்க, நீங்களே பாருங்க. போட போறேன் போட்டுட்டு மறக்கும் போல ஓடி வந்துருக்கோம். ஆமா அது தெரிச்சிருச்சுன்னா மூஞ்சில தெரிச்சிரும். நம்மளால போட்டு ஓடி ஓடி. ஓ உண்மையிலே இவ்வளவு சவுண்ட் வருது. அது கீரம் தெரிச்சிரும். சரி இது ஒன்னொன்னா அப்பளம் மாதிரி புரியுது. போட்டு பாப்போம். அதாவது 2 பேருக்கு வேணும்னு டேஸ்ட் பண்ண. இல்ல ஒண்ணே போதும், 2 பேர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வெளியே தள்ளி விட்டுறீங்க. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. அது உள்ள இருக்குல்ல அந்த பாத்திரத்துல, அதை எடுத்து இந்த தட்டுல போடு. அதுக்கெல்லாம் எடுக்க முடியாது, அது ரொம்ப டேஞ்சர். தண்ணி இது தெரிக்கும். உள்ள இருக்க தண்ணி பாரு எவ்வளவு சவுண்ட் கேட்குது. அப்ப எவ்வளவு தண்ணி இருக்கு அதான் கேட்டேன். அது பேரு தண்ணி காய் தானே, வாட்டர் இல்ல. இது கூட தெரியாது அவனுக்கு. தப்புதான் தப்புதான். கேரட் போட்டல இல்ல? ஆமா கேரட் போடல. இது இன்னும் நல்ல கலர் வரும். கோவலி கறி இதை நம்ம சாப்பிட முடியாது. அப்பயாவது இதை விட்டுருவேன்னு பார்த்தா இது வர மாட்டேங்குது. நல்லா டெம்டிங்கா இருக்கு கலரு. சாப்பிடும் போதுதான் இருக்கு. இன்னைக்கு ஒண்ணு இருக்கு. கேரட் போடு போடு கேரட். போடு போடு. பாருங்க கேரட் எல்லாம் நாங்க பொரியல் பண்ணி தான் சாப்பிட்டுருக்கோம். எல்லாரும் அதான் பண்ணிருக்கோம். நம்ம மட்டும் தான் இந்த மாதிரி வித்தியாசமா விசித்திரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். நீங்க வீடியோ பாருங்க. ஏதோ கருகிற ஸ்மெல் வருது. அதுல இருக்கு. ஐயோ ஸ்மெல் கொடுமையா வருது. இது என்ன சவுண்ட் என்ன? தெரியல அதுக்காக இதெல்லாம் இருக்கும். ஆப்பா இல்ல. அவ்வளவுதான். சரி ஓகே அவ்வளவுதானே. ஒரு கைத்தட்டு. நீ சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. இரு இப்ப சொல்லு. நம்ம வறுத்து எடுத்தாச்சு, வச்சி போட்டு எடுத்தாச்சு. இனி வந்து நம்ம வந்து அங்க போய் நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். நல்லா இருந்தாலும் ஓகே தான், நல்லா இருந்தாலும் ஓகே தான். அது ஒரு அட்டெம்ப்ட் தான். புதுசா ட்ரை பண்ணி பார்க்கலாம். டடா நான் டேஸ்ட் பண்ணேன். நானா நீதான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணு. போட்டு சொல்ல முடியல. சட்னி வச்சிருக்கேன் பாரு, தேங்காய் சட்னி, மிளகாய் சட்னி. இதுக்கு காம்பினேஷன். இதுல வேற சாஸ் இருக்கு. நீ எதை வேணாலும் தொட்டு சாப்பிடு. இப்ப நான் எடுக்கிற வீடியோ கொண்டா, நீ சாப்பிட்டு பார்த்துட்டு. தேங்காய் சட்னி டைம் இப்ப டேஸ்ட் பண்றோம். சரி ஓகே இப்போ ஒண்ணுனா நாங்க டேஸ்ட் பண்ணி சொல்றோம். பாருங்க ஃபர்ஸ்ட் சட்னில எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப நானு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் கிரெடிட் சொல்றது. மிளகாய் சட்னி அரைச்சிருக்கேன், வச்சி போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து என்ன? கேரட்டா? கேரட் சாப்பிட்டு பாரு. சவுண்ட் ஏதாவது கேரட் இருக்க மாதிரி தெரியல பாருங்க. ஆனா கேரட் இருக்கா? வெறும் டேஸ்டா இருக்கா? டேஸ்டா எதுவும் இல்ல. ஆனா வந்து நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியாது. சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் கேரட் பொரியல் பண்ணிருக்கோம். இப்பதான் நம்ம பச்சி போட்டு பார்த்திருக்கோம். யாரும் பச்சி போட்டே நான் பார்த்தது இல்ல. பாருங்க கேரட் நல்லா இருக்கு. ஆனா இதுல கெச்சப்ல நல்லா இருக்கு. நீ ஒண்ணு சாப்பிட்டு ட்ரை பண்ணு. நான் வாட்டர் சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. இதே ரொம்ப மோசமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வேற டேஸ்ட் இருக்கும். இதை நான் சாப்பிட போறேன். இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுதான் கொஞ்சம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பச்சிங்கிற அந்த டேஸ்ட் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏதோ தண்ணி காயை சாப்பிடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.
சரி ட்ரை பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு. தோக்கு தோணு என்ன நல்லா இல்லையா? வாட்டர்மெலன் ட்ரை பண்ணக்கூடாது. அவ்வளோ மோசமா இருக்கு. கொஞ்சம் கூட எனக்கு எனக்கு இந்த கொலகொலான்றதுனாலே பிடிக்காது. இல்ல இது வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. நான் இங்க டூட்டிப்பா இதை மட்டும் தான் சாப்பிட்டேன். இல்ல இது வந்து எப்படின்னா பச்சை தண்ணிய ஒரு மாதிரி அப்படிதான் இருக்கு. நல்லா சுடு தண்ணி இருக்கும்ல, சுடு தண்ணி காஞ்சு போய் அது பச்சை தண்ணி ஆகும் போது ஒரு டேஸ்ட் இருக்கும். மேல வந்து கோட்டிங் வந்து சூடா இருக்கு, உள்ள நம்ம சாப்பிடையில அப்படியே தில்லுன்னு இருக்கு. அதை விட வேணாம், வேஸ்ட். நீ கேரட் சாப்பிட்டியா? கேரட் சாப்பிட்டு கேரட் நல்லா இருக்கு. கேரட் பிடிச்சிருக்கா இல்லையா? ஏதாவது சொல்லு. நல்லா இருக்கு. இது ஒண்ணுதான். சட்னி தான், தேங்காய் சட்னி, தக்காளி அதான் இது நல்லா இருக்கும்னு சொன்னேன்ல, அதனாலதான் இதை தொட்டுக்கேன். இதுலயே சாப்பிடு. நீ மட்டும் விவரமா இருக்கு. அடுத்து என்ன? தக்காளி சாப்பிடு. அது வந்து ஆல்மோஸ்ட் வாட்டர்மெலன் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, சாப்பிட்டு பாப்பாரு. தக்காளி இது சூப்பரா இருக்குமா? வேற லெவல். இந்த சாப்பிட்டு பாரு, சான்ஸே இல்ல. என்னடா உண்மையை சரியா போய் சத்தியமா நல்லா இருக்கு. தின்னுட்டு வாந்தி எடுக்க முடியாது. இல்ல உண்மையிலே நல்லா இருக்கு. மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு வேற சொல்லுற. இல்ல சான்ஸே இல்ல, சூப்பரா இருக்கு. வாட்டர்மெலனுக்கும் தக்காளிக்கு எந்த ஒரு டிஃபரெண்ட்டுமே கிடையாது, ரெண்டுமே ஒரே டேஸ்ட். நல்லா சொதன்னு இருக்கா. இங்க வேறுங்க, சாப்பிடவே முடியல. நீ பீட்ரூட் டேஸ்ட் பண்ணணும். சரி எடு பீட்ரூட் எடு. அதான் பீட்ரூட் தான் இங்க இருக்கு பாரு. அப்படியே சாப்பிடுமா? எப்படி தெரியும்? நம்ம ஏதோ பஜ்ஜி வாங்கி சாப்பிடுறோம்னு நினைச்சிருக்கோம். பாருங்க பீட்ரூட். இனி இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றோம். அப்பா அப்பவே சொன்னேன் அப்படியே சாப்பிடுங்க. பிரமாதமா இருக்கும் போல. அதுக்கு முறுக்கு சாப்பிட்றேன். பிரமாதெல்லாம் கிடையாது. என்ன எவ்வளவு தடவை இருக்கு? கடைசியில எது நல்லா இருக்குன்னு சொல்றோம், எவ்வளவு பாயிண்ட்ஸ்னு சொல்றோம். எதை ட்ரை பண்ணுங்க, பண்ணலாம். இது வந்து ஸ்வீட்டா இருக்கு, ஆனா வாட்டர்மெலனும் தக்காளிக்கும் மோசம் இல்ல. சரி நானும் ட்ரை பண்ணுறேன். நீ மட்டும் தக்காளி எப்படி காரமா இருக்கு. இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. மிளகா பச்சி கூட இவ்வளவு காரம் இருக்காதுமா. ஐயோ பயங்கர காரம். அடுத்து என்ன இருக்கு? வேற எதுவும் இல்ல, அதான் கடைசி. வெடிகுண்டு மாதிரி இருக்கு. கிரனேட் பப்ஜி விளையாடுறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். நேடு போட்டு கொள்றதுன்னா இந்த நேடு தூக்கி போட்டா அவ்வளவுதான் காலி. நல்லா இருக்கா? எதுல தொட்டு சாப்பிட்ட? ஓ எதுவுமே இல்ல, மாவுமா இருக்கு. அதான் நான் வெளியில சொல்ல முடியாம நல்லா இருக்குன்னு நீயும் அதை எடுத்து சாப்பிட்டுட்ட. மாவு அப்படியே வேற இல்ல. வீடியோ ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அம்மா கொஞ்ச நேரம் போடுன்னு சொன்னேன். இன்னும் கொஞ்சம் சின்னதா கட் பண்ணிருக்கணும். ஓகே தான், மாவு அப்படியே இருக்கலாம். என்ன சார்? கேரட் வறுத்து கேரட் சாப்பிடலாம். இந்த இது மாதிரி இருக்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்கு. அந்த உருளைக்கிழங்கு அந்த இது மாதிரியே நல்ல டேஸ்ட் இருக்கு. நீங்களும் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, 2 சட்னி வச்சுமே இந்த பல வச்சிகளை சாப்பிட முடியல. இதுல அப்படியே சாப்பிடலாம் நினைச்சது, 2 சட்னி வச்சது அதுவே சாப்பிட முடியல. அப்படிங்கும் போது இதெல்லாம் ட்ரை பண்றது கஷ்டம் தான். கேரட்டை ட்ரை பண்ணுங்க. மற்றபடி தக்காளி வேஸ்ட், பீட்ரூட் சுமார். 5 பண்ணுவாங்க. தக்காளி, பீட்ரூட், கேரட், காலிஃப்ளவர், இன்னொன்னு தர்பூசணி. இது எது ஃபர்ஸ்ட்? உனக்கு சாப்பிட சூப்பரா இருக்கா? கேரட் நல்லா இருக்கு டேஸ்டா. இருக்கலே ஒர்ஸ்ட்
ஒஸ்ட் வாட்டர்மெலன், அதாவது தர்பூசணி. தர்பூசணி. எனக்கும் ஃபர்ஸ்ட் வந்து கேரட் தான். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. லைக் எப்படி ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்ற மாதிரியோ இல்லை வந்து ஒரு வெஜ் ரோல் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து தர்பூசணினா தக்காளி கொடுமை, அதை சாப்பிடவே முடியாது. அதை யாருமே ட்ரை பண்ணாதீங்க. கேரட் நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்க. வேறு ஏதாவது நாங்கள் ட்ரை பண்ணலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். அது மாதிரி வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. நிறைய வீடியோஸ் இருக்குது இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோஸ். சொன்னா பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஜாலியாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஃப்ரீ டைமில் பார்க்கணும். ஓகே பாய். வேறு ஏதாவது வீடியோஸில் பார்க்கலாம்.